வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். நம்முடைய கழக தோழர்கள் உழைத்திருக்கும் உழைப்பிற்கு பலன் வரும் 4ஆம் தேதி பெற இருக்கிறோம். உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு மே தின பூங்காவில் முதல்வர் மு க ஸ்டாலின் உரை. தமிழகம் முழுவதும் 83 மாவட்ட சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் எஸ் அலி உத்தரவு. அண்ணா சாலையில் பைக்கில் சென்றபோது தகராறு, வழக்கறிஞரை தாக்கிய போலீசார் மீது காவல் நிலையத்தில் புகார். ஒரே இடத்தில் நுழைவு கட்டணம் வசூலிக்கும் வனத்துறையை கண்டித்து கொடைக்கானலில் வாகன ஓட்டுநர்கள் போராட்டம். வனத்துறையா வசூல் துறையா என கோஷம். சென்னையில் ஒரே நாளில் இணை ஆணையர் உட்பட 40 போலீசார் பணி ஓய்வு பெற்றனர். இந்தியாவிலிருந்து திருடப்பட்ட ரூபாய் 133 கோடி மதிப்புள்ள 657 பழங்கால சிலைகளை அமெரிக்கா திருப்பி அளித்தது. கரூர் அருகே உரை போட்டு மூடியிருந்த காரினுள் ஏறி விளையாடிய சிறுவன் மூச்சு திணறி உயிரிழப்பு. திட்டமிட்டபடி இன்று வேலைநிறுத்தம் நடைபெறும் என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அறிவிப்பு. ஊபியில் பரிதாபம். திருமண ஊர்வல இசை கச்சேரியில் ஏற்பட்ட அதிக ஓசையால் 140 கோழிகள் உயிரிழப்பு. கச்சேரி நிர்வாகி மீது வழக்கு பதிவு. விஜய் ஆட்சி அமைப்பார் என்று கருத்து கணிப்பு வந்துள்ளது. தமிழ்நாட்டில் இது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. திருச்சி அருகே தாவைக்க அலுவலகம் தீ வைத்து எரிப்பு. பிளெக்ஸ் பேனர்கள் கிழித்து மர்ம நபர்கள் சூறை. ரூபாய் 50,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் எரிந்து சாம்பலானது. இந்தியாவின் கடல் மீன் உற்பத்தி கடந்த 2025ஆம் ஆண்டில் 3% அதிகரித்து 35.7 லட்சம் டன்னாக உயர்வு. குஜராத்தை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்தது தமிழகம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவராக RC பால் கனகராஜ் மீண்டும் தேர்வு. செயலாளர் பதவிக்கு தாவைக்காவைச் சேர்ந்த வழக்கறிஞர் S அறிவழகன் தேர்வானார். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.